ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் இந்த சேனலுக்கு, வார்லெஸ் தமிழ் கேமிங்க்கு. நீங்கள் தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ஆர்க் சர்வைவல் மொபைல் எடிஷன் தான் இன்றைக்கி விளாட போகிறோம். இந்த கேம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு பிசியில் உள்ளது தான் தெரியும், ஏபி கேம்ஸில் உள்ளது. அதை நிறைய டவுன்லோட் பண்ணி விளையாடுவீங்க. மொபைல் எடிஷனும் வந்துட்டு நிறைய பேர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு விளையாட மட்டும் தெரியாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இது என்ன உட்காந்துட்டு போகிறான். ஓகே, ஓ கைஸ், செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸு, தாறுமாறாக இருக்குது, வெறித்தனம் கைஸ். திருப்பி நான் சொல்கிறேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செய்து. அடுத்து என்ன வீடியோ போடுறேன்ட்டு காமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓ, கிராப்லாம் பண்ண முடியும் கைஸ், நம்மளால் கல்லை கிராப் பண்ண முடியுது. வெயிட், எமோட் அதெல்லாம். விசில் அடிக்காம்ப்பா, விசில் அடிக்கான். சத்தம் பத்தாது, விசில் போடு. வேண்டாம், காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக விசில் அடிக்காங்க கைஸ். இது நான் அடிச்சது. ஓகே கைஸ், ட்ரீயெல்லாம் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்டாமினாலாம் இருக்குது, நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த கேம் பெரிய கேம் நிறையவே சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து என்னது, ஏதோ ட்ராப் ஐட்டம்ஸ்லாம் காமிக்க. வேண்டாம், ட்ராப்லாம் வேண்டாம். ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்குது கைஸ். பெரி கன்சியூம்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஓ, சாப்பிட்டானா? ஓ, நிறைய இது லாக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணணும், போக பண்ணலாம் கைஸ். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ். வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் செம்ம கிராஃபிக்ஸ் இருக்குங்க மொபைலில் விளாட்றதுக்கே. சூப்பராக இருக்குது கேமு. டைனோசர்ஸ்லாம் இருக்கும் நிறைய. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஏஷியன் வேர்ல்டு, முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் படிக்கிறது, அந்தந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சர்வைவல் கேமு சூப்பராக இருக்கும், நிறையவே சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு சுத்தமாக விளையாட தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. மேலே டைனோசரு நினைக்கிறேன், கீழே வந்துட்டு கால் கீழே. வேணாம், என்ன பண்ணுற? கடிக்காது. அடி கடிக்காது. நோ, எத்தனை இடங்கள் செத்து போகலாம் போய. நான் அது என்னன்னே தெரியல, சும்மா தொட தான் அவங்க குத்திட்டாங்க. எனக்கு இதுக்கும் சம்மதமே கிடையாது. நான் ஒழுங்கா விளையாட பார்த்தவனையும் இப்படி பண்ணி விட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அது பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இன்றைக்கி போடலான்ட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது என்னது, இது கடிச்சிட போகுது, தள்ளி வா. பேரும் நம்ம திரும்புது, நம்ம அது பக்கம் போகுது. நம்ம குத்தாண்டா நம்ம சாட்டிக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். ஓகே, மரத்தை குத்தலாம். மரத்தை உட்டு கடிக்கு பாருங்க, உட்டு கடிக்கு, திருப்பி தேட்ச்னு கடிக்கு, ரெண்டு வித்தியாசமாக கிடைக்கும் போல். ஏன்னா ஹோல் மரத்தையும் நம்ம வெட்டிக்கணும் போல். ஆக்சுவலாக எப்படி செய்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, நம்ம தான் கிராஃப்டிங்லாம் பண்ணணும் போல். ஓகே கைஸ், ஹீலிங்லாம் காமிக்கு கீழே. ஸ்டாமினா விட்டு தான் போகணுன்னா அதுவும் தேட்சும் உட்டும் தான் கிடைக்கி. ஓகே, ஓ பயங்கரமாக இருக்கான கிராஃபிக்ஸ், சுத்தமாக சூப்பராக இருக்கியா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய பெரிஸ்லாம் பறிக்கான். இப்போ எனக்கு பசிக்க போல். ஸ்டாட்ஸ்ன்னு நினைக்குங்க கைஸ், இதெல்லாம் இப்படி தான் நினைக்கிறேன். நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸ்டாட்ஸ் எல்லாம்.
வுட்டு கிடச்சிருக்கு. வுட்டை வச்சு கிராஃப்ட் பண்ணலாமா? ஓ நிறைய இது காமிக்கு கைஸ். ஆனால் எல்லாமே லாக்கில் இருக்குது. எப்படி அன்லாக் பண்ணுறேன்னு தெரியல. ஓகே அங்கே பெரிய டைனோசர் போகுது கைஸ். பார்த்தீங்களா பார்க்கலையா? ரொம்பவும் பெரிய டைனோசர். இந்த டைனோசர் வந்து என்ன எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்க. இது நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போகிற வரை ஒன்றும் செய்யாது. பக்கத்தில் கூட ஒன்றும் செய்யலை. இப்போ தொலைதான் இருக்குது. நான் ஒன்றுமே செய்யலை. இப்படி பண்ணக்கூடாது. மெண்டலாக இருக்கேன் நான். லூசி வா. அது 4வது லெவல் தான். துரத்துலன்னு நினைக்கிறேன். 4வது ஏதோ டேம்லாம் பண்ண முடியும். நாங்கள் டைனோசரை நான் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 4வது லெவலில் தானே இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? வா 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 வா. சண்டைக்கு வாரியா? நீங்களும் சண்டைக்கு வாரியா? அடி 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 அடி. படிக்க எத்தனை வருது? ஓடு ஓடு ஓடு. இதெல்லாம் குட்டி. இது குட்டி கடிக்காத குடிக்கணும். நான் ஒன்றுமே பண்ணல. அது குட்டியை நிறைய குடிக்கணும். பண்ணா ஓடு 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 ஓடு. 3 குட்டி ஒரு பெருசு. ஓடு 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 ஓடுறா பீக்கல. சம்மந்தமே இல்லாமல் அந்த குட்டினா எதுக்கு வந்துச்சுங்க? அந்த 3 குட்டிலாம். ஐயோ எதுக்கு கேரக்டர் கொடுத்த? ரீஸ்பான் கேரக்டர் கொடுறா. தெரியாமல் கொடுத்துட்டாங்க. ஓகே திருப்பி இறங்கும். மண்டை ஒரு மெண்டலு. 4வது லெவலில் டேம் பண்ண முடியும்னு நினச்சி அடித்து கொண்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் முடியலை. ஓகே கோலர் பிடிச்ச கைஸ் நாங்கள் தான். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணு? இந்த மரத்தை உடைக்க முடியுமா? ஆமாம் கைஸ் உடைக்க முடியுது. நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கைட்டு உடைச்சா. ஆக்சிடென்ட் கிராஃப்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட பதிவை கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே ஹார்ட் சர்வைவல் கேம் யாரெல்லாம் விளையாட்ருக்கீங்களும் கமெண்டில் பண்ணுங்கள். தொட்டுலாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே நிறைய இது இருக்குது. இந்த இருக்குது கைஸ். வுட்டு ஸ்டோன் ஆக்ஸு. இது எப்படி கிராஃப்ட் பண்ண? கிராஃப்டிங்கே ஒன்றுமே காமிக்கலையே கைஸ். பேப்பரு வுட் அண்ட் ஸ்டோன் ஆக்ஸு ஒன்றுமே பேப்பர் ஒன்றுமே காமிக்கலையே. கிராஃப்டிங் ஒன்றுமே காமிக்கல கைஸ். போக போக தான் பார்க்கணும். என்ன கைஸ் ஏதோ க்ரீன் கலர் லைட் இருந்துச்சு. வெளிலவா ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம். இதுக்கு இன்வெர்டர் வைக்க முடியுமா? அந்த 8 இருக்குல்ல அதில் வைக்கலாமா? சரி போங்க நம்ம இதே பண்ணுறோம். என்னது இது க்ரீன் கலரில் இருக்குது? புரியலையே. என்னது கைஸ் க்ரீன் கலரில் இருக்குது? இல்லை லூட்டாக இருக்குமோ? ஓ இல்லை 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 நம்ம லூட்டு தான். அப்புறம் செத்தோம்ல அந்த லூட்டு. ஓடி வந்து அந்த குட்டி என்ன சொல்ல அந்த தனிக்கு. ஓடு 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 ஓடு. வருது. வேண்டாம் நீ தள்ளிப்பு. நீ அம்மா கூட்டிகிட்டு போமா? யோ பெரிய டைனோசரி கூட்டிகிட்டு போ. அந்த குட்டியெல்லாம் கடிக்க வருது. என்ன பண்ணுறது? நம்ம கடலில் தச்சிடலாம். கடலுக்குள்ளே டைனோசர் வந்துட போகுது. பின்னாடி பார்த்துக்கணும். எவ்வளோ வரல. கடல் கடியிலும் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது கைஸ் இந்த கிராஃபிக்ஸு. உங்களுக்கு ஆஃப்லைன் கேமில் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கேம் வேணும்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஜிபி மட்டும் கொஞ்சம் ஹை. 5G வச்சுருக்கவங்க ஏற்றலாம் அந்த ஃபோனை. சரி இந்த கேமை மிஸ்டேக் வார்லெக்ஸ் தமிழ் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க வீடியோவை. மறந்துடாதீங்க. சரி கைட்டே எல்லாத்தையும் எடுப்பான் போடுங்க. அண்டர்டேக்கருக்கே டஃப் கொடுப்பான் போல். அண்டர்டேக்கர் தெரியாமல் வாய் வளரிட்டேன். ஓகே நிறைய இது கலெக்ட் பண்ண முடியுது. எங்கே கிராஃப்டிங் டேபிள்னு இருக்குமோ கைஸ்? ஐபி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். இது என்ன வாழை மரமா இல்லை பேம்புவோ?
ரெண்டுமே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒழுங்கா தெரியல கைஸ். மழை மாதிரி பெய்கிட்டே இருக்கு, அது மாதிரி நிறைய லூட்டும் இருக்கு. செமையாக இருக்குது, கேம் நல்லா இருக்குது. நான் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆஃப்லைன் கேம் தானே, நல்லா ஒரு அளவுக்கு இருக்கும்னு நினச்சேன். இந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் எக்ஸ்பெக்டே பண்ணலை கைஸ். இட்ஸ் ரியலி 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 வெரி 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 குட். ஓகே, திருப்பி அதை பார்க்குறேன் நான். ஸ்டோன் ஆக்ஸ் எப்படி எனக்கு பில்டு பண்ண மட்டும்தான் புரியலை. அது காமிக்கு அது எப்படா நான் பில்ட் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. இது என்னது, இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். நிறைய அன்லாக் பண்ணணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு லெவல் ஏறும்னு நினைக்கிறேன். நம்ம குட்டி குட்டி டைனோசர்லாம் கொண்டு லெவல் ஏற்றணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது என்ன நேமு, சரி ஆக்ஸ் இருக்கான்னு டைப் பண்ணி பார்ப்போம். ஆக்ஸ் அப்படி ஒன்றே இல்லைன்னு காமிக்க. சர்வைவல் கேமில் ஆக்ஸ் இல்லாமையா கைஸ் இருக்குது. யாரா அவங்களு, எனக்கு தான் விளையாட தெரிலையா இல்லை அந்த கேம் கோளாறு பிடிச்சிருக்கான்னு தெரில. ஆனால் அந்த கேம் செம்மையாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மல்டிப்ளேயர் ஆப்ஷன் உண்டுன்னு நினைக்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், மல்டிப்ளேயர்லாம் விளையாண்டுட்டு பார்ப்போம். ஓகே, ஓ இது ஆட்டோமேட்டிக் ஹீலிங்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ டைனோசர் நம்மளை அடிச்சுனா முக்கால்வாசி உயிர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபுல் உயிர் ஏறிடும்னு நினைக்கிறேன். ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக ஏறும்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரியல சரியா. லிட்டுலாம் என்னது எனக்கு புரியலை. வித்தியாசமாலாம் பெரிஸு செரி ஃப்ரூட்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அறியும் தெரியும். கீழே வந்து என்ன ஆகுமோ தெரியல, ரொம்ப உயரத்தில் இருக்கும். நம்ம கீழே தண்ணியாக இருக்குது, செமையாக இருக்குது. டைனோசர் கீழே தண்ணியில் டைனோசர் இருக்குன்னு நினச்சா கீழே கல் மண் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும், எனக்குலாம் தெரியவே தெரியாது. ஐயோ என்ன கைஸ் பண்ணேன். ஸோ நான் நிறைய இந்த கேமில் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு இந்த கேமை ஒழுங்காகவே விளையாட தெரில முதல்ல. அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டில் நம்ம தரமாக சம்பவம் பண்ணி டேம்லாம் பண்ணணும். இவ்வளோ பெரிய டைனோசர்கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு சரியான இதெல்லாம் டேம் பண்ணி நம்மளே நல்ல ஒரு இதில் வரும். அதில் வந்து உங்களுக்கு விடை பெறுகிறேன். குட் பாய் ஃப்ரம் வார்லக்ஸ் தமிழ் கேமிங்.